வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நம்ம குரூப்ல இருக்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஏஎஸ்எஸ், ஹெச்ஏஎஸ்எஸ் இது 2த்துக்கான டிஃபரன்ஸ் என்ன? டிராஃப்டிங்கில எப்படி யூஸ் பண்றது? ஜெனரல் யூசேஜ்ல எப்படி பண்றது? அப்படின்னு. ஏஎஸ்எஸ், ஹெச்ஏஎஸ்எஸ் இது 2ம் ஒண்ணா சேர்த்து பார்த்தோம்னா கன்ஃப்யூஷன் ஆகாம தெரியும். ஆனா இந்த வீடியோல ஏஎஸ்எஸ் இது எல்லாருக்கும் பயன்படும். உங்களுக்கு தெரியாத நெறைய பேர் பயன்படுன்றதுனால இந்த வீடியோவ போடலான்னு யோசிச்சேன். ஏஎஸ்எஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 4, 5 விதமா யூஸ் பண்றோம். நெறைய வகை யூஸ் ஆகுது. குறிப்பா 4, 5 விதமா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏஎஸ் அப்படின்றது வந்து ஆக வழக்கறிஞராக இஸ் பிராக்டிசிங் as an advocate in the high court. இஸ் பிராக்டிசிங் as an advocate வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். ஆர் இஸ் ஒர்க்கிங் as a law officer in a corporate company. அவர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் லா ஆஃபீஸராக வேலை செய்து வருகிறார். ஆஸ் ஆகண்டத்தில். அடுத்து வந்து அதனால் ஏனென்றால் அப்படி ஒரு அர்த்தம் வருது. உதாரணம் பார்க்க போனால் the case was adjourned to next week as there was no sitting today. கேஸ் அடுத்த வாரம் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு சிட்டிங் இல்லை. இன்னைக்கு சிட்டிங் இல்லை. அதனால கேஸ் அடுத்த வாரம் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஏனென்றால் அதனால் 2 விதமா இந்த ஆஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஆஸ் இஃப், ஏஎஸ் ஆஸ், ஐஎஃப் இஃப் 2 வேர்டு தான். அது எப்படி யூஸ் பண்ணால் பார்க்கலாம். 2 வேர்டு ஆஸ் இஃப் ஒன்றா சேர்ந்து யூஸ் பண்ணாங்க. ஆஸ் இஃப் அப்படின்னு. இதை போல, அதை போல, அவர்களைப் போல, இவர்களைப் போல அந்த மாதிரி மீனிங்கில் வருது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, இஸ் a ஜூனியர் அட்வொகேட் இன் his ஆஃபீஸ் பட் பிஹேவ்ஸ் ஆஸ் இஃப் இஸ் a சீனியர் அட்வொகேட். அவருங்க ஆஃபீஸில் ஜூனியர் தான், ஆனால் சீனியரை போல நடந்து கொள்கிறார். இஸ் a ஜூனியர் பட் பிஹேவ்ஸ் ஆஸ் இஃப் இஸ் a சீனியர். சீனியரை போல நடந்து கொள்கிறார். இது ஒன்று. இன்னொரு அர்த்தம் வந்து ஈவன் ஆஸ்ன்னு யூஸ் பண்ண. ஈவன் ஆஸ் அது 2 வேர்டு தான். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இப்படி இருந்தும் அப்படி நடந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது யூஸ் ஆகுது. எப்படின்னா, ஈவன் ஆஸ் ஐ வாஸ் ஆஸ்கிங் ஃபார் அட்ஜார்ன்மெண்ட் த ஜட்ஜ் பாஸ் ஆர்டர். நான் அட்ஜார்ன்மெண்ட் கேட்டுனே இருக்கேன், பட் ஜட்ஜ் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டார். ஈவன் ஆஸ் ஐ வாஸ் ஆஸ்கிங் ஃபார் அட்ஜார்ன்மெண்ட் த ஜட்ஜ் பாஸ் ஆர்டர். இது ஒரு மீனிங். இன்னொன்று வந்து ஆஸ் வெல் ஆஸ், ஏஎஸ்எஸ் டபிள்யூஇஎல்எல் ஆஸ் வெல் ஆஸ். இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் கூட அதே சமயத்தில் அந்த மாதிரி அர்த்தத்தில். நம்ம கிராமட்டிக்கலாக போவோம்னா, நம்ம கிராமட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் நம்ம போல ஜெனரல் யூசேஜ் தான் பார்க்குறோம். இது எப்படின்னா, இஸ் an advocate as well as a good singer also. He is an advocate as well as a good singer also வராது. அவர் வழக்கறிஞர், அதே சமயத்தில் நல்ல பாடகரும் கூட. He is an advocate as well as a good singer. அவர் வழக்கறிஞர், நல்ல பாடகரும் கூட இந்த இடத்துல. அப்போ 5 அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம். ஆஸ்னா ஆகன்னு ஒரு அர்த்தம், ஏனென்றால் அதனால் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் இஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், அதை போல இதை போலன்னு. ஈவன் ஆஸ் இப்படி அப்படி நடந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆஸ் வெல் ஆஸ்னா அதுவும் கூட அதே சமயத்தில் அந்த மாதிரி அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.